नमः शिवायेति शिवं प्रपद्ये शिवः प्रसीदेति शिवं प्रपद्ये शिवात् परं नेति शिवं प्रपद्ये शिवोऽहमस्मीति शिवं प्रपद्ये திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் 16வது பாடல். தென்னாடுடைய போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். என்னை அப்பா அஞ்சல் என்பவர் இன்றி நின்று எய்த்து அலைந்தேன். மின்னை ஒப்பாய் விட்டெழுதி கண்டாய் உவமிக்கின் மெய்யே உன்னை ஒப்பாய் மண்ணும் உத்தர கோஷமங்கைக்கு அரசே. அன்னை ஒப்பாய் எனக்கு அத்தன் ஒப்பாய் என் அரும்பொருளே. போன பாடல்ல நம்ம பார்த்தோம், அறிவு பேரொளியாக இருக்கக்கூடிய அந்த இறைவனாக நீ இருக்கிறாய். ஒளி தரக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் ஒளி தரக்கூடியவனாக நீ இருக்கிறாய். எனக்கும் அந்த அறிவொளி பூரணமாக வேணும். நீ அதை எனக்கு கொடுக்கணும். நான் உன்னை ஏற்கனவே பார்த்திருந்தாலுமே கூட, உன்னிடம் உபதேசங்கள் எல்லாம் பெற்றிருந்தாலும் கூட என் மனம் அந்த உபதேசத்தில் நிலைக்கவில்லை அப்படின்னு சொன்னதோட நம்ம முடிச்சிருந்தோம். என்ன சொல்ற, என்னுடைய இந்த நிலைமையை பார்த்து இரக்கப்பட்டு யாராவது எனக்கு ஒரு ஆறுதல் சொல்வாங்களான்னா அது யாருமே இல்லை இங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்ற. என்னை அப்பா அஞ்சல் என்பவர் இன்றி, ஏன்பா கவலைப்படுற, உனக்கு ஒன்னும் ஆகாது, நான் இருக்கேன், உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்களான்னா, ஏன் அப்படி யாருமே இல்லை? உலகத்துல எத்தனையோ நல்லவர்கள் இருக்கிறார்கள். நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த நல்லவர்கள் கிட்ட போய் சொன்னா அந்த பிரச்சனை நமக்கு சாந்தம் ஆகாதா மனசு? அப்படின்னா பகவான மாதிரி இன்னொருத்தர் இருக்க முடியாது. ஏன்னா ஒப்பில்லாதவன் அவன் ஒருவன் தான். ஏன்னா அவனுக்கு மாத்திரம்தான் விருப்பு வெறுப்புங்கிறது கிடையாது. வேற யார்கிட்டயாவது நம்ம லௌகீகமான மனிதர்கள் கிட்ட போய் நம்மளுடைய பிரச்சனைகளை சொன்னோம்னா அவர்களுடைய பார்வையை கொண்டு அவர்கள் அந்த பிரச்சனைகளை எல்லாம் பார்ப்பார். இந்த சாஸ்திரத்தினுடைய பார்வையிலோ இல்லத இறைவன் இப்படித்தான் இந்த விஷயத்தை அணுகி இருக்கிறார் அவருடைய நூல்களில் அப்படின்னு சொல்லும் பொழுது, அவருடைய உபதேசங்களில் அப்படின்னு சொல்றதுக்கோ எனக்கு ஆட்கள் இல்லை. அதுக்கு சரியான ஆள் யாருன்னா அது இறைவன் மட்டும்தான். பாரதியார் பாடுவார், கலகம் செய்யும் அரக்கர் பலர் கருத்தினுள்ளே புகுந்து விட்டார். என்னோட மைண்டுக்குள்ள இந்த இந்த 6 காமக்ரோத லோப மோகாதிகள் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருப்பான். என்னால எதுவுமே பண்ண முடியல. எதுக்கப்புறம்னா கற்றும் பல கேட்டும் என்னால் ஒன்றும் பண்ண முடியும். என்ன ஆச்சரியம்! எல்லாத்தையும் நான் கேட்கிறேன், நல்லதெல்லாம் கேட்கிறேன், நல்ல விஷயங்கள் தான் பார்க்கிறேன், நல்ல இடங்களுக்குத்தான் போறேன், சத் சங்கத்துல தான் இருக்கேன். மாரியம்மன் தாலாட்டுன்னு ஒரு ஒரு பாடல் இருக்கு. அதுல பாடுவர், துணி வெளுக்க மண்ணுண்டு, இந்த தோல் வெளுக்க சாம்பல் உண்டு, மணி வெளுக்க சாணை உண்டு, மனம் வெளுக்க வழி இல்லை எங்கள் முத்து மாரியம். வெளியில இருக்கக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் அது சுத்தமாகறதுக்கு இது இருக்கு, அதுக்குன்னு சாதனங்கள் எல்லாம் இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் உவர் மண்ணை வச்சுதான் துணியை வெளுப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம இதுல திருக்குறிப்பு தொண்டரோட சரித்திரத்துல எல்லாம் கூட பார்ப்போம், அவர் மண்ணை வச்சுதான் அந்த மண் அழுக்க எடுப்பார் அப்படின்னு. அந்த மாதிரி அதுக்கு இருக்கு. அந்த ஒரு சாணை தீட்டணும் அப்படின்னா அதுக்கு இது இருக்கு. மணியை நல்லா பளபளப்பாக்கணும்னா அதுக்கு சாணம் இருக்கு. தோல் சரியா நன்னா இருக்கணும்னா அதுக்கு சாம்பல் இருக்கு. இப்ப மாதிரி கிடையாது. அப்பெல்லாம் சாம்பலை போட்டு தேய்க்கிறது அப்படின்னு ஒரு இது இருந்தது. அப்போ அதெல்லாம் இருக்கு. ஆனா மனசு வெளுக்கிறதுக்கு என்ன பண்றது? அதுக்கு எனக்கு வழி இல்லை. அங்க என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா அங்க காமக்ரோத லோபா மோகாதிகள்லாம் உக்காந்துருக்கு. அதுகளெல்லாம் வெளியில ஏத்துறதுக்கு எனக்கு வழி தெரியல அப்படின்னு பாரதியார் பாடுவார். இது எல்லாமே நைச்சியான சந்தானம் தான். வழி தெரியாமையா அவ்வளவு பாட்டு பாடுறார் அவர்? வழியெல்லாம் தெரிஞ்சிருக்கும். வழி தெரியாதவங்களுக்காக நான் ஒரு ரெப்ரசன்டேஷன் அப்பா அப்படின்னு கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை நமக்கு சௌரியமா இருக்குன்னு எடுத்துக்கிறோம். அவ்வளவுதானே தவிர்த்து மற்றபடி அவர்களுக்கு தெரியாம இல்லை. அவர்களுக்கு தெரிஞ்சதுனாலதான் நமக்கு இந்த வார்த்தைகளே கிடைக்கிறது. இங்க என்ன சொல்றார், என்னை அப்பா அஞ்சல் என்பவர் இன்றி நின்று எய்த்து அலைந்தேன்.
எய்த்து அப்படின்னா ரொம்ப நான் வந்து கஷ்டப்பட்டு நான் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன்னு சொல்வார்ல. நான் அந்த ம். மாதிரி இளைச்சு போயிட்டேன்ப்பா. நான் வந்து டயர்ட் ஆயிட்டேன். நான் தப்பு பண்றேன்னு தெரியறது. என்னை சுத்தி இருக்கிறவங்கள யாருமே எனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆட்களே இல்ல. நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கேன்னா, ஹெல்ப்லெஸ்னஸ் நான் வந்து உனக்கு சொல்றேன் இப்போ. என்னோட ஹெல்ப்லெஸ்னஸ் உனக்கு நான் சொல்றேன். எய்த்து எய்த்து அலைந்தேன். அது மாத்திரம் இல்ல. நான் எய்த்து ஒரு இடத்துல இளைச்சு உட்கார்ந்துட்டேன்னாலும் பரவாயில்ல, உட்கார்ந்தேன். மறுபடியும் இந்த கண்ணுக்கு கண்ணு சொல்ற இடத்துக்கும், காது கேட்கிற இடத்துக்கும் எல்லாத்துக்கும் நான் திரும்ப திரும்ப போயிட்டு இருக்கேன். அலைகிறேன் நான். அலைதல்ன்றதே எதை குறிக்கிறது? போறதும் வரதுமா இருக்கிறது. போக்கும் வரவுமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அலையறதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அலைஞ்சுட்டே இருக்கேன். என் மனசு வந்து நிலையா இல்ல. ஒரு இடத்துல நிலையா நிற்க மாட்டேங்கிறது. அலையறது பயங்கரமா. மின்னை ஒப்பாய். முன்னாடி ஒரு தடவை இந்த உதாரணம் பார்க்கும் பொழுது அந்த ஒரு விஷயத்தை பார்த்தோம். உள்ளதிலேயே உயர்ந்த ஒரு விஷயத்தை தான் இறைவனுக்கு நம்ம வந்து ஒரு ஒப்புமை சொல்ல முடியும். அதாவது இந்த படைப்புல இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த விஷயத்தை எடுத்துக்கணும் இறைவனுக்கு ஒப்புமை சொல்றதுக்கு. படைப்புல இருக்கிறதுலயே உயர்ந்த அந்த வெளிச்சம் அப்படின்றத சொல்லணும்னா அதுக்கு வந்து இந்த மின்னை ஒப்பாய்ங்கிறத அடிக்கடி யூஸ் பண்றார் இவர். அந்த எப்படி வந்து அந்த மின்னல் வந்து அப்படி ஒரு க்ஷணத்துல வந்து அந்த ஒரு வெளிச்சத்தை கொடுத்து விட்டு போகிறதோ, அது மாத்திரமல்ல இந்த மின்னலுடைய வெளிச்சம் வந்து மேகங்களால் மறைக்க முடியாத ஒரு வெளிச்சமாக இருக்கு. அதனால அறியாமையினால் மறைக்கப்படாத எப்பொழுதும் அறிவு ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கக்கூடிய நீ எனக்கு இந்த அலைச்சல் ஏன் வருதுன்னா இந்த அறியாமையினாலதான் வருது. அது உன்கிட்ட இல்ல. அதனால உன்கிட்ட கேட்கலாம். விட்டிடுதி கண்டாய், என்னை விட்டுடாதேப்பா நீ. உன்னை ஒப்பாய் உன்னை ஒப்பாய் அப்படின்னு சொல்லும் பொழுது உனக்கு ஈக்குவலா நீ மாத்திரம்தான் இருக்கு. ஒப்பிலா அப்பன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பெருமாளையும் சொல்றோம் ஒப்பிலா அப்பன். அந்த மாதிரி இங்கேயும் சுவாமியும் ஒப்பிலா அப்பர் தான். அவருக்கு ஈக்குவல் இன்னொருத்தர் கிடையாது. அவருக்கு ஈக்குவல்னா அவரே தான். ராம ராவண யுத்தம் எப்படி இருந்தது என்றால் ராம ராவண யுத்தத்தை போல இருந்தது அப்படின்னு சொன்னா இல்லையா? அந்த உதாரணம் சொல்றதுதான் இங்கேயுமே. அதனால தனக்கு உவமை இல்லாதவனாக உவமிக்கின் மெய்யே உன்னை ஒப்பாய். இங்க ஏதாவது ஒண்ணு ஒப்பிட்டு பார்க்கணும்னு சொன்னா ஒன்னதான் உனக்கே ஒப்பிட்டு பார்க்க முடியும். வன்னும் உத்தர கோச மங்கைக்கு அரசே அன்னை ஒப்பாய் எனக்கு அத்தன் ஒப்பாய் என் அரும் பொருளே. நான் உன்னை எப்படி பார்க்கிறேன் தெரியுமா? என்னுடைய அப்பா மாதிரி என்னுடைய அம்மா மாதிரி நீ எனக்கு இருக்கணும்னு நான் உன்கிட்ட கேட்டுக்கிறேன். ஏன் அந்த இடத்துல அப்பா அம்மாவை எதுக்காக தூக்கிட்டு வருவாரு இங்க? இப்ப என்ன திடீர்னு அப்பா அம்மா வந்தாங்க அப்படின்னு கேட்டா, தன்னுடைய குழந்தைகள் எவ்வளவு தவறு செய்தாலும் அந்த குறைகளை எல்லாம் பொருட்படுத்தாமல் எப்பொழுதுமே கருணையோடு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஹிதத்தையே பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்பா அம்மாவுக்கு மாத்திரம்தான் இருக்கு. வேற யாருக்கும் கிடையாது. அவன் கொண்டு போய் வந்து ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல கடை நீனன்னு போட்டா கூட அந்த அம்மாவோ அப்பாவோ விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவன் பாவம் என்ன பண்ணுவான்? அவனுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அவன் என்ன பண்ண முடியும் அவனால? அதனால நான் இதே சௌரியமா இருக்கே, நல்லா இருக்கு பாருங்க, டெய்லி 3 வேளை எவ்வளவு நல்லா பண்றா, எல்லாமே சூப்பர். இந்த இடத்துல எல்லாத்துக்கும் ஆள்ட்டு வந்துடுறா, நான் கூப்பிட்டேன்னா வந்துடுவா அப்படின்னு அவ ஒரு பெரிய லிஸ்ட் வச்சுருப்பா. அது வந்து பெருமையா பேசுறதுக்கு. ஏன்னா குறைகளை கூட நிறைகளாக பார்க்கக்கூடிய அந்த தாய் உள்ளம் தந்தை உள்ளம்ங்கிறது அவளுக்கு மாத்திரம்தான் இருக்கு. வேற யார்கிட்டயும் நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. அதனால அவர் சொல்றார், நீ எனக்கு அப்பா அம்மா மாதிரி இருந்து இத்தனை தப்பு பண்றேனே, இவனெல்லாம் நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு என்னை கூப்பிட்டு நீ எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு கேக்குறார். அடுத்ததுதான் பொருளே தமியேன் புகழ்கிடமே நின் புகழ் இகழ்வார் பெருளே என்னை விற்றெழுதி கண்டாய் மெய்மையார் விழுங்கும் அருளே அணி பொழில் உத்தர கோச மங்கைக்கு அரசே இருளே வெளியே இக பரம் ஆகி இருந்தவனே. பொருளேன்னு சொன்னா இந்த உலகத்திற்கு ஒரு பொருளாக இருக்கக்கூடிய, உலகத்திற்கு ஒரு மீனிங் இருக்குன்னா அது என்ன மீனிங்னா ஈசன், அவ்வளவுதான். ஈஸ்வரன் தான் நம்ம இதுல பார்க்கிறோம் இல்லையா? விஸ்வரூப தரிசனத்துல அதைத்தான் பார்க்கணும். பிரபஞ்சமே ஈஸ்வரன். உலகம்னா என்னப்பா அப்படின்னு கேட்டா, உலகம்னா இறைவன் தான். நாம அந்த ஆட்டிடியூட்ல பார்த்தா மட்டும்தான் உலகத்தோட எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் நம்மளால ரசிக்க முடியும். ரசிக்கிறது மாத்திரம் இல்ல, நம்ம ரெஸ்பெக்ட் பண்ண முடியும். முதல்ல ரெஸ்பெக்ட் பண்ணணும், அப்பதான் ரசிக்க முடியும். இல்லைன்னா ரெஸ்பெக்ட் பண்ணலன்னா ரசிக்க முடியாது. அதனால பொருளே அப்படின்னா, பொருள்னு ஒண்ணு இருக்குன்னா அது இறைவன் தான், வேற எதுவும் கிடையாது. பொருள்ங்கிறது வேற எதுவுமே கிடையாது. அதனால அந்த பொருளே தமியேன் புகலிடமே.
தமியேன் அப்படின்னா தனியா நான் வந்து ஒரு 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 லிமிட்டெட் பர்சனா இருக்கேன். நான் நிறைய குறைகளோடு இருக்கக்கூடியவனாக இருக்கிறேன். அந்த குறைகளோடு இருக்கக்கூடிய நான் புகழ் இடமே. யார்கிட்ட வந்து நான் அடைக்கலம் அடைவேன்? குறைகளே இல்லாதவர்கிட்ட தான் நான் அடைக்கலம் அடைய முடியும். ஐதர் குரு இல்லைனாக்க சுவாமி, யார்கிட்டயாவது ஒருத்தர்கிட்ட தான் நம்ம போய் வந்து அடைக்கலம் அடைவோம். இல்ல வேற யார்கிட்டயும் நம்ம பக்கத்தாத்து மாமாட்ட போய் அடைக்கலம் அடையலாம், பக்கத்தாத்து ஃப்ரெண்டு கிட்ட போய் பண்ண அதெல்லாம் பண்ண மாட்டோம். That doesn't have any sense actually. ஏன்னா அவர்களும் குறைகளோடு இருந்து கொண்டு அந்த குறைகளில் இருந்து வெளிவருவதற்காக பிரயத்தனப்பட்டு கொண்டிருப்பவர்களாக இருப்பதனால் நாம மனிதர்களோடு அந்த இதை வச்சுக்க மாட்டோம். அந்த அடைக்கலம்ங்கிற விஷயத்த வச்சுக்கிறது கிடையாது. வச்சுக்கிறது நாட் அட்வைசபிள் ஆல்சோ. ஈவன் இன் சத்சங்கம். சத்சங்கமாவே இருந்தால் கூட சத்சங்கத்தை நம்ம ஒரு டூலா உபயோகப்படுத்தி கொண்டு நம்முடைய முன்னேற்றத்துக்கு வச்சுக்கணுமே அழிய, என் சத்சங்கத்துல அவங்க இருக்காங்க அதனால அவங்க கிட்ட நான் எல்லா குறையும் சொல்லலாம், என் மனசுல இருக்கிற குறையன்னு நினைக்க கூடாது. அது தேவையும் இல்லாதது. ஏன்னா மனிதர்கள் அப்படின்ற ஒரு இதுக்குள்ள யார்கிட்டயுமே நம்ம முழுமையாக நம்மை ஒப்புவிக்க முடியாது. அதுக்கு யாரும் ஒர்த்து கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி ஒப்புவிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம ரெண்டு பிரச்சனையில மாட்டிக்கிறோம். ஒண்ணு, அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது ஒரு பிரச்சனை. இன்னொன்னு, நாம வந்து ஒரு அட்டாச்சு ஃபார்மேட்டுக்கு வந்துடுறோம். நம்ம எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறோம்? டிட்டாச்மெண்ட்டுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்படுறோம். மெனக்கெட்டு நாம புதுசா சத்சங்கத்துல ஒரு அட்டாச்மெண்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு தேவையில்லாம அதனால வேற வம்பு நமக்கு. அதனால அப்புறம் நீ என்கிட்ட பேசவே இல்லை. நீ முந்திலாம் டெய்லி சொல்லுவ உங்க மாமியார் பண்ணதெல்லாம், இப்ப நீ சொல்லவே மாட்டேங்கிற, உனக்கு வேற யாரும் கிடைச்சிட்டா போல இருக்கு, அத்தனை என்கிட்ட பேச மாட்டேங்கிற. இப்படி எல்லாம் பேசுறதுக்கு ஆட்கள் எல்லாருமே இருப்பாங்க. சத்சங்கம்னு சொன்னதுனால அது வெறும் சத்தாதான் இருக்கும் அப்படி எல்லாம் அர்த்தம் இல்லை. எல்லோருக்குமே அடுத்தவனுடைய பிரச்சனைகளை கேட்டு காது நிறைய கேட்டு கேட்டு நெஞ்சு நிறைய இது ரசிக்கிறதுக்கான ஒரு கீழ்த்தரமான எண்ணங்கள் பெரும்பாலும் எல்லோரிடமும் இருக்கிறது. அதனால நாம என்ன பண்ணணும்? பெஸ்ட், நமக்கு ஏன் வம்பு, சுவாமி கிட்ட சொல்லுவோம் எதுவா இருந்தா. அவரே எங்க சொல்றாரு? நேர உத்தரகோச மங்கைக்கு அரசர்கிட்ட போயிட்டாரு. வேற யார்கிட்டயாவது பக்கத்துல இருக்கிற இன்னொரு சன்னியாசி கிட்டயா பேசிட்டு இருக்காரு? அது கூட அவர் பேசுறது கிடையாது. அதனால தமியேன் புகலிடமே. நான் புகழக்கூடிய அந்த புகழாக வரக்கூடிய நான் அடைக்கலம் பெறக்கூடிய இடம் யாருன்னா நீதான். நின் புகழ் இகழ்வார் வெருளே. நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா? உன்னை யாராவது இகழ்ந்தார்கள் அப்படின்னு சொன்னா உன்னுடைய புகழ்ச்சியை தெரியாமல், உன்னுடைய புகழ் எதனால வருதுன்னா பெருமையினால. உன்னுடைய பெருமை தெரியாம உன்னை இகழ்கிறார்கள் இல்லையா? அந்த அசுர குணம் கொண்டவர்கள்லாம் இருக்காங்களே, அவர்களுக்கெல்லாம் நீ எப்படிப்பட்டவனாக இருக்கிறாய்னு வெருளே அப்படிங்கிற. வெருளே அப்படின்னா அச்சம் உண்டு பண்ணக்கூடியவனாக இருக்கிறார். வெறுவுதல் அப்படின்னா பயப்படுறது. நீ பயம் உண்டு பண்றவனாக இருக்கிறார். தான் அவர் வச்சுருக்கார், நல்ல திரிசூலம் வச்சுருக்கார். அப்புறம் வந்து இந்த திரிபுரம் எரித்தது, இதெல்லாம் வந்து இந்த வீரட்டான விஷயங்கள் எல்லாம் எதனால வந்தது? எதுக்காக அவர் அந்த வேலை பண்ண? பொழுது போகாம உட்கார்ந்து எனக்கு போர் அடிக்கிறதுமா, கொஞ்சம் போய் வெளியில 2-3 கோட்டையை எரிச்சிட்டு வரேன் அப்படின்னு போனாரான்னா அப்படி இல்லை. யார் வந்து தர்மத்துக்கு கேடு விளைவிக்கிறார்களோ அவர்கள் வந்து இறைவனுடைய நியதிக்கு புறம்பாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும். இதுதான் பகவானுடைய இன்டென்ஷன். கேட்கறதுனால அதை பண்ண வேண்டும். சோ அவர் பண்ணார். அந்த மாதிரி வெறுளே அப்படின்னு சொன்னா பயத்தை கொடுக்கக்கூடியவனே, என்னை விட்டுடுதி கண்டாய். நீ வந்து இங்க இந்த இடத்துல உன்னை எதிர்க்கக்கூடிய உன்னுடைய புகழை அறியாதவர்களுக்கு நீ ஒரு பயத்துக்கான காரணியாக இருக்க. அப்படின்னா உன்னை புகழை அறியாமல் நான் இல்லப்பா, நான் உன்னை புகழெல்லாம் நல்லா புரிஞ்சு கொண்டிருக்கேன், உன்கிட்ட நான் வந்து சரணாகதி பண்றேன். நீ அவர்களுக்கு பயத்தை கொடுப்பது மாதிரி எனக்கு பயத்தை கொடுத்து என்னை வெளியில அமுச்சு விட்டுறாத, என்னை விட்டுடுதி கண்டாய். நான் என்னதான் உன்னுடைய ரூல்ஸ ஃபாலோ பண்ணாம வெளியில ஊர் சுத்தின்னு இருந்தா கூட நீ என்ன அவங்க லிஸ்ட்ல சேர்த்துப்படாத அப்படின்னு கேட்கிறார். அடுத்தது, மெய்மையார் விழுங்கும் அருளே. யாரு? நீ வந்து இறைவனுடைய 2 பக்கத்தை அழகா எடுத்து வைக்கிற. ஒண்ணு என்னன்னா, அவரை புரிஞ்சுக்காதவர்களுக்கு அவர் பயத்துக்கான காரணியாக இருக்கிறார். நம்ம விஸ்வரூப தரிசனத்துல பார்த்தோம். கேச்சித் பீதாகா, அழகா சொன்னார் இவன் அர்ஜுனன். நான் உன்னுடைய இதுல இந்த விஸ்வரூப தரிசனத்துல நான் பார்க்கிறேனப்பா, சில பேர் உன்னிடம் வந்து உன்னை நோக்கி புகுகிறார்கள், சில பேர் பயந்து கொண்டு இருக்கிறார்கள், சில பேர் ஸ்துதிபிகி புஷ்கலாபிகி, அவர்கள் எல்லாம் நல்ல பொருள் சேர்ந்த புகழ் மொழிகளால் உன்னை ஸ்துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். சித்த சங்காகா, அவர்கள் எல்லாம் உன்னை நோக்கி வருகிறார். அதே விஷயம்தான் இங்க. இன்னும் மாற்று கருத்தே இங்க கிடையாது. அங்க என்ன பார்த்தோமோ அதே விஷயம்
மெய்மையார், மெய்மையார்னா மெய்யை உணர்ந்தவர்கள், மெய்ப்பொருளை உணர்ந்தவர்கள் மெய்மையார். மெய்மையார் விழுங்கும் அருளே, நீ அவர்களெல்லாம் உன்னை அப்படியே ஸ்வீகரிச்சு கொண்டிருக்கிறார்கள். உன்னை இறைவனை முழுமையாக அவர்கள் அறிந்து கொண்டு உன்னை துதி செய்கிறார்கள். அப்படி அவர்களுக்கு அருளாக, ஒருத்தனுக்கு வெருளா இருக்க, ஒருத்தனுக்கு அருளா இருக்க. வெருளா இருக்கிறது யாருக்கு? உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை தூஷிப்பவனுக்கு. அருளாக இருப்பது யாருக்கு? உன்னை புரிந்து கொண்டு உன்னை பூஜிப்பவர்களுக்கு அப்படின்னு சொல்றோம். அணிபொழில் அப்படிங்கிற, அணினா அழகு, அணிபொழில் அப்படின்னா அழகான சோலைகள் நிறைந்த உத்தர கோச மங்கைக்கு அரசே, இருளே வெளியே இகபரமாகி இருந்தவனே. ரெண்டையும் சொல்லு. இருளும் நீதான், வெளியும் நீதான். வெளினா வெளிச்சம், இருளாகவும் இருக்கிறாய். வெளியா அப்படின்னா என்ன அர்த்தம்? அஜானத்தையும் அறிவாக இருக்கக்கூடியவனே அப்படின்னு அர்த்தம். அதாவது அறிவற்று அறியாமையும் அற்றதுவேன்னு அருணகிரிநாதர் என்ன சொன்னாரோ அதே விஷயம் இங்கேயே முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம். இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே, சோதியனே துன்னிருளே. சோதியனே துன்னிருளே, நல்ல பிரகாசமா இருக்க, சரியான இருட்டு, அதுவும் நீதான். அதாவது இந்த பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸ், இருள் ஒளி அப்படிங்கிற அந்த பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸ் இருக்கே, அது ரெண்டுமே நீதான். உனக்கு நம்ம இதை ஈஸியா புரிஞ்சுக்கணும். எப்படின்னா, உனக்கு அந்நியமாக வேறொன்று இல்லை அப்படின்னு சொல்லும் போது, இருள்ங்கிறது வேற ஏதோ ஒண்ணு, இறைவன் ஒளிமயமானவன் அப்படின்னு சொல்றது இல்ல. அது உனக்கு அந்நியமாக வேறொன்று இல்லைன்னு சொல்லும் பொழுதே, இருளும் நீதான், ஒளியும் நீதான், ரெண்டும் நீயாதான் இருக்க. எனக்கு இருக்கக்கூடிய அறியாமை ஏற்கனவே இருந்து அதை அறிவை கொடுத்தவன் நீதான். அந்த அறியாமையை அகற்றி அறிவை கொடுத்த நீ எனக்கு இந்த அறிவு நிலை பெறுவதற்கு எனக்கு உதவி செய் அப்படின்னு கேட்கிறார். இக பரமாகி இருந்தவனே. இகம்னு சொன்னா இவ்வுலகம், பரம்னு சொன்னா மேலுலகம். இந்த ரெண்டுமே என்ன? எல்லா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே நீதானே. நீ இல்லாம வேற ஒண்ணு கிடையவே கிடையாதுப்பா. அதனால நீயே எனக்கு எல்லாமாக இருந்து எனக்கு இந்த அனுகிரகத்தை செய்ய வேண்டும், என்ன விட்டுடாத. திரும்ப திரும்ப அவர் விட்டுடாதன்னு சொல்றதுனால நாம புரிஞ்சுக்கணும், இங்க விடுறது அப்படிங்கிறது என்னன்னா, ஞான நிஷ்டை இல்லாமல் மனம் நழுவி விடுவதுதான் விடுவது. ஞான நிஷ்டையில மனசு பொருந்தி இருக்கு எப்பொழுதும் அப்படின்னு சொன்னா பக்தி, அதாவது இத பக்தி பரமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, வேதாந்த பரமா சொல்லணும்னா ஞான நிஷ்டை, அதுதான் அறுதி முடிவு. பக்தி பரமா சொல்லணும்னா எப்போதும் இறைவனுடைய நினைவு இருந்து கொண்டே இருக்கும். வேற எந்த நினைவும் நமக்கு டாமினேட் ஆகக்கூடாது. அது எவ்வளவு கஷ்டமா இருக்கிற சமயத்துல இருந்தா கூட பரவாயில்ல, நம்ம மனசுக்குள்ளேயாவது ராமராமா ராமராமான்னு சொல்லிட்டு இருக்கிறதுல யார் நம்மள அடிக்க போறா? வாயை திறந்து காட்டு, நீ என்ன சொல்றன்னு பாக்குறேன் அப்படின்னு யார் நமக்கு குச்சியை போட்டு நீ இது பண்ண போறா? ஒன்னும் யாராலையும் பண்ண முடியாது. ஆனா நம்ம அந்த மாதிரி அந்த நேரத்துல கூட அந்த நாம ஜபம் பண்ணி கொண்டிருக்கிற சமயத்துல அது நமக்கு எவ்வளவு பலமா இருக்குங்கிறது பண்ணி பார்த்தாதான் நமக்கு தெரியும். அதனால எந்த சூழ்நிலையிலுமே நமக்கு ரொம்ப ரொம்ப மோசமான சூழ்நிலைன்னு அப்பருக்கு வராத சூழ்நிலையா, இல்ல இவருக்கு மாணிக்க வாசருக்கு வராத சூழ்நிலையா, இவர்களுக்கெல்லாம் வராத சூழ்நிலையா நமக்கு வந்துட போறது? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படி நமக்கு எப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, நாம அதை ப்ளோட் பண்ணி பெருசாக்கி எனக்குதான் உலகத்திலேயே பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது இல்லாம எப்போதும் இறை நாமத்தோடு மனதை வைத்துக் கொள்ளணும். அதுதான் இங்க விட்டெடுதி கண்டாய நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிறதுக்கான வழி. அடுத்தது இருந்து என்னை ஆண்டுகொள் விற்றுக்கொள் ஒற்றிவை என்னின் நல்லால் விரிந்தினனேனை விடுதி கண்டாய் மிக்க நஞ்சு அமுதாய் அருந்தினனே மண்ணும் உத்தர கோச மங்கைக்கு அரசே மருந்தினனே பிறவி பிணிப்பட்டு மடங்கினர்க்கே. இந்த பாடலோட வரிசை, அந்த அந்த தொடர்ந்த கருத்துகள், அவர் மைண்ட் எப்படி திங்க் பண்றது அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியம். புகழ் இடமாக இருப்பது நீதான் அப்படின்னு சொன்னார். அதுக்கு நாம படிச்சோம், சரணாகதி பண்றது, என்னை ஒப்பு கொடுப்பது அப்படிங்கறத படிக்கிறது. ஒப்பு கொடுக்கறதுனா என்னங்க, சரணாகதினா என்ன அப்படின்னு கேட்டா, நமக்கு பெரும்பாலும் என்ன, அவர் சொல்றத நம்ம கேட்கணும், அவ்வளவுதான். அவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம கேட்கறது, நம்ம அவருக்கு நம்ம அவர் ஆண்டான், நம்ம அடிமை அப்படி இருக்கிறது. நம்ம சைட மட்டும்தான் எப்பவுமே திங்க் பண்ணுவோம். நம்ம மேல அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குங்கிறத திங்கே பண்ண மாட்டோம். கொஞ்சம் சட்டிலான விஷயம் இது, நீங்க யோசிச்சு பார்த்தா புரியும். யார்கிட்டயுமே அன்பு செலுத்தும் போது, நான் உன்கிட்ட பரிபூர்ணமா அன்பு செலுத்துறேன் அப்படின்னு நம்ம ஒருத்தர்கிட்ட சொன்னோம்னா,
நான் அன்பு செலுத்துறேன், நான் அன்பு செலுத்துறேன், நான் அன்பு செலுத்துறேங்கிறது தான் டாமினண்டா இருக்குமே தவிர, இந்த அன்பு அவருக்கு என்ன உரிமையை கொடுக்கிறது அப்படிங்கிறத நாம எப்பயாவது திங்க் பண்ணி பாக்குறோமான்னா கிடையாது. அதனாலதான் சண்டைகளே வருது. பொதுவாக இந்த மனித உறவுகளுக்குள்ள சண்டைகள் வர்றதுக்கு காரணம், என்னுடைய உரிமையை பத்தி மட்டும் நினைக்கிறது, அடுத்தவன் உரிமையை பத்தி கவலையே படுறது கிடையாது. அதுதான் பிரச்சனையா காரணமா இருக்கு. இங்க இவர் எவ்வளவு அழகா டீல் பண்றார். இப்ப நான் உனக்கு என்ன ஒப்பு கொடுத்துட்டேன் இல்லையா, உனக்கு சரணாகதி பண்ணிட்டேன் இல்லையா, உனக்கு நீ என்ன என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்றேன் பாரு நான் அப்படின்னு இப்போ லிஸ்ட் கொடுக்குற. இருந்து என்னை ஆண்டு கொள். நீ என்ன பண்ணு, என்ன பக்கத்துல வச்சுக்கோ. என்ன வந்து நீ என்ன அடி மண்டையிலேயே கொட்டு பரவாயில்ல, டெய்லி நன்னா வீங்குற அளவு கொட்டு, நிறைய சொல்லி கொடு. நான் வந்து அழுதுண்டாவது கத்துக்கிறேன் பரவாயில்ல, எனக்கு அது கூட பிரச்சனை கிடையாது. ஆனா நீ என்ன விட்டுடாத, தயவு செஞ்சு விட்டுடாதே விட்டுடாதே. நீ என் கூடவே இரு, என் ஹிருதயத்துக்குள்ளேயே இரு. எப்போதும் நான் தப்பு பண்ணும்போது ஏய் பண்ணாத அப்படின்னு 2 தட்டாவது தட்டு, அதுக்காகவாவது நீ கூட இருந்து என்னை ஆண்டு கொள். நீ என்ன ஐ ஐ ஐ ஐ ரிக்வெஸ்ட் யூ, நீ இங்கேயே இரு, என் கூடவே இரு, எல்லா ஃபார்ம்ஸ்லயும் இரு. நீ எனக்கு யாரெல்லாம் என்னை பார்க்க வருகிறார்கள், நான் யாரெல்லாம் சந்திக்கிறேனோ, இந்த வாழ்க்கையில் யாரெல்லாம் சந்திக்கிறேனோ அவர்கள் எல்லாம் உன்னுடைய வடிவமாகட்டும். அந்த வடிவங்கள் எல்லாத்துலயும் நீ வந்து எனக்கு நல்லதே சொல்லி கொண்டது இந்த வாழ்க்கைக்கு. அது இருந்து என்னை ஆண்டு கொள். அப்புறம் விற்றுக்கொள். சரி ஒத்து வரலன்னு நினைக்கிறியா, அது என்ன சரியில்லைப்பா, இதை வச்சுட்டு என்ன பண்றது, துருப்பிடிச்சு போன இது சாமான வச்சுட்டு என்ன பண்ண போறோம், நான் யாருக்காவது கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறியா, வித்துடுறியா, சரி வித்துடும். நீ என்ன இன்னொருத்தருக்கு யாருக்காவது விற்கிறானா வித்துடும். என்ன தைரியத்துல சொல்றாரு நமக்கே. நான் அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். யார்கிட்ட விற்ப, உனக்கு யார்கிட்ட இன்னொன்னே இல்லைங்கிறப்ப நீ யார்கிட்ட விற்ப, நீ ஒரு ஆள் தான் இருக்கங்கிறச்சு நீ யார்கிட்ட, அந்த தைரியம் யார்கிட்டையும் கொடுக்க முடியாதுங்கிற தைரியத்துல விற்றுக்கொள். நீ யார்கிட்டயாவது வித்துரு அப்படின்னு. யார் வாங்குறதுக்கு இங்க யார் இருக்கா, நீயே வாங்கிக்கலன்னா, இப்ப இறைவனுக்கே எனக்கு வேண்டாம்னு சொல்லி கொடுத்தாருன்னா உனக்கே வேண்டாம் நான் ஏன்பா எடுத்துக்கிறேன்னு கேட்க மாட்டானா இன்னொருத்தன். அதனால விற்கவே முடியாது அந்த பொருளை அப்படின்னு இவருக்கு தெரியும். ஆனாலும் சொல்றார், விற்றுக்கொள், நீ என்னை வித்துடு அப்படின்னு. ஒற்றிவை. ஒற்றிவை அப்படின்னு சொன்னா என்ன அடமானம் வச்சிரு யாருக்காவது. அப்போ ஒரு பொருளை வந்து நீ எனக்கு எனக்கு என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அதை நான் எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ணலாம், நான் அதை வைத்து அனுபவிக்கலாம், அதை இன்னொருத்தருக்கு வித்துடலாம், பிரைஸ்க்கு வித்துடலாம், இல்லைன்னா அடமானம் வச்சு அந்த அதை வந்து நான் அந்த பைசா வச்சுன்னு நான் ஏதாவது பண்ணேன். ஒரு பொருளை இப்படித்தான் வந்து நம்ம உபயோகிக்க முடியும் அப்படிங்கிறது இருக்கா இல்லையா. நான் என்ன ஒரு பொருளாட்டமா உனக்கு கொடுத்துட்டேன், I உன்னை belong தவிர வேற I ஒரு பொருளே belong to you. கிடையாது. I belong to you ஐ அப்படின்னு. பிலாங் டு யூ. நான் உன்னை நீங்க முதல் பாட்டையும் இதையும் கனெக்ட் பண்ணாதான் இதனுடைய அந்த சூக்ஷ்மமே புரியும். பொருளே நீதான், வேற பொருளே இல்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே என்ன, பொருளே பொருளே அப்படிங்கறது அட்ரஸ். அது பொருளே அப்படிங்கறது அட்ரஸ். நீதான் பொருளே. நான் என்ன ஒரு பொருளா உனக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோயேன், நீ என்ன பண்ற, அதை வச்சுக்கோ, இல்ல வித்துக்கோ, இல்ல அடமானம் வச்சுக்கோ, என்னத்தையாவது பண்ணிக்கோ. பட் யூ ஹாவ் ஆல் ரைட்ஸ் டு டூ எனிதிங் டு மீ. அந்த அளவுக்கு நான் உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்குறேன். இந்த மாதிரிதான் இந்த சரண்டர் தான் குரு சிஷ்ய சரண்டர். இந்த சரண்டர் தான் ஈஸ்வர பக்தன் சரண்டர். இதுதான் இருக்கணும். இப்படி இல்லை அப்படின்னா அது சரண்டர் கிடையாது. நீ என்ன எப்படி இப்படி பண்ண போச்சு அப்படின்ற கேள்வி வந்துடுச்சுனாலே நான் வந்து கொஸ்டின் பண்ற மோடுக்கு வந்துடுறேன்னு அர்த்தம். நான் கொஸ்டின் பண்ற மோடுக்கு வந்துட்டேனாலே சரண்டர் காலி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரண்டர்னாலே எனக்கு கொஸ்டின்ஸே கிடையாது. நீ என்ன பண்ணாலும் சரிப்பா, எது நடந்தாலும் சரிப்பா, அது நீ என்ன பாத்துக்குவ, எனக்கு அந்த தைரியம் இருக்கு, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஒற்றிவை எண்ணின் அல்லால் விருந்தினேனை. விருந்தினேன்னு ஏன் சொல்ற, விருந்தினன் அப்படின்னு சொன்னா புதுசா வந்திருக்கேன் உங்ககிட்ட. அதாவது நான் உனக்கு எத்தனையோ பழ அடியார்கள்னு சொல்லுவார் அடிக்கடி இல்லையா, பழ அடியார். இப்ப எத்தனையோ ஜென்மாந்திரமா உன்னையே கதின்னு நினைச்சு இந்த ஜென்மால வந்து உன்னை சேர்ந்திருப்பாங்கல்ல நிறைய பேர், இல்ல முன்னாடியே சேர்ந்திருப்பாங்க. அவர்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நான் லிஸ்ட்ல லாஸ்ட்ல தானப்பா இருக்கேன், கியூலயே நான் லாஸ்ட்ல தானே இருக்கேன். புதுசா வந்து சேர்ந்திருக்கேன், இந்த கியூல புதுசா வந்து சேர்ந்திருக்கேன். அப்படி வந்த விருந்தினேனை என்ன நீ வந்து இப்பதானே வந்தா அந்த பையன், இவனெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுடாத. நீ நீ என்னையும் எடுத்துக்கோ. எப்படி உன்னுடைய அடியவர்கள் அனைவரையும் நீயே அவர்களுடைய அனைத்தையும் பார்த்துக் கொள்கிறாயோ, அனன்யா சிந்தையந்தோமா ஏஜனா பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம். முக்கியமானது என்னன்னா அவர்களுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ கொடுத்த கேரண்டி, நீ எல்லாருக்கும் கொடுத்திருக்க.
நான் புதுசா வந்து உன் கூட்டத்துல நான் புதுசா வந்து ஜாயின் பண்ணிருக்கேன். நியூ என்ட்ரன்ட்ங்கிறதுனால என்ன ப்ரொபேஷன் பீரியட்ல போட்டுறாத. என்ன நீ ஏத்துக்கோ. நான் என்ன தப்பு பண்ணாலும் என்ன விட்டுடாத. விடுதி கண்டாய். ஏன்னா நியூ என்ட்ரன்ட்டுக்கு நிறைய மிஸ்டேக்ஸுக்கான இது இருக்கு, வழிகள் இருக்கு. அதனால அவர் சொல்றாரு, நான் புதுசா வந்திருக்கேன்ப்பா, அதனால நீ என்ன விட்டுடாத. என்ன நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. மிக்க நஞ்சு அமுதாய் அருந்தினனே. ஏப்பா, நீ உங்ககிட்ட வந்து ஏன் அதை எதுக்கே என்கிட்ட சொல்ற நீ அப்படின்னு பகவான் ஒருவேளை கேட்க மாட்டார். அவர் அது எதுக்கு என்கிட்ட சொல்றேன்னு கேட்பாரா? ஆனா கேட்க மாட்டார். இவர் சொல்றார் என்னன்னு, நீ வந்து என்னெல்லாம் காரியம் எல்லாம் பண்ணிருக்க. பெரிய ஒரு வாசுகி பாம்போடைய நஞ்சு வந்து பெருசா வந்ததே, அத வந்து நீ எடுத்துட்டியே எல்லாரையும் காப்பாத்தணுங்கிறதுக்காக. மிக்க நஞ்சு அமுதாய் அருந்தின. உனக்கு அந்த ட்ராக் ரெக்கார்ட் இருக்குப்பா உனக்கு. நீ வந்து உன்னிடம் சரணடைந்தவர்கள் சரணடையாதவர்கள் அனைவரையும் காப்பாற்றின ஒரு ட்ராக் ரெக்கார்டு உங்ககிட்ட இருக்கு. அந்த நஞ்சை அவர் உண்ணும் பொழுது அவருக்கு என்னுடைய அடியார்கள் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு உண்டாரா? கிடையவே கிடையாது. இந்த பிரபஞ்சமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நஞ்சை அவர் எடுத்துக்கொண்டார். அப்படிங்கிற போது அப்போ நீ வந்து கிளாசிஃபை பண்ணாம எல்லாருக்கும் நீ அனுகிரகம் பண்ணிருக்க. இப்ப என்ன புதுசா வந்திருக்கேன்னு கிளாசிஃபை பண்ணிட்டு விட்டுடாத. என்னை சேர்த்துன்றும். நீ உன்னுடைய அடியவனாக என்னை சேர்த்துக்குள், என்னை விட்டு விடாதே. எனக்கு எப்படியாவது இந்த ஞான நிஷ்டை ஏற்பட வேண்டும், அதற்கு நீ அனுகிரகம் பண்ணணும். மண்ணும் உத்தர கோச மங்கைக்கு அரசே மருந்தினனே. மருந்தினனே அப்படின்னா பிறவி பிணிக்கு யார் ஒருத்தர் மருந்துன்னா நீ ஒருத்தன் தான்ப்பா மருந்து, வேற மருந்து கிடையாது. இந்த பிறவி பிணி எப்படி போகும் அப்படின்னு கேட்டா, ஈஸ்வர அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அறிவு பெற முடியும். அந்த அறிவினால் தான் எனக்கு இந்த பிறவி பிணியானது போகும். அப்ப எனக்கு அறிவு கிடைக்கிறதுக்கு நீ குருவை கொடுப்ப. ஆனா அந்த அறிவு எனக்கு புரியறதுக்கு உன்னோட அனுகிரகம் வேணும் அப்பா. சோ இங்க வந்து ரெண்டு விஷயமும் சேர்ந்தாதான் நமக்கு இந்த பிறவி பிணி போறதுங்கிறது இருக்கு. ஒண்ணு குருவினுடைய உபதேசம், இன்னொன்று இறைவனுடைய அனுகிரகம். எனக்கு குருவினுடைய உபதேசமும் உன்னுடைய அனுகிரகத்தினால்தான் கிடைக்கிறது. ஆனா அதோட எனக்கு எக்ஸ்ட்ரா அனுகிரகம் வேணும், அது புரியறது. உபதேசம் புரியறது அல்லவா நமக்கு ரொம்ப முக்கியம். எனக்கு குரு கிடைச்சிட்டாருன்னு சொல்றது முக்கியம் இல்ல. ஆனா நான் யாரோ ஒருத்தர் எழுதியிருந்தாங்க, நேற்றுக்கு எதுலயோ ஒண்ணு படிச்சேன். இந்த வாழ்க்கையில் நான் ஏற்றுக்கொண்ட இரண்டே குரு யார் என்றால், ஒன்று ரமண மகரிஷி, இன்னொன்று ரஜினிஷ். ரெண்டு பேரும் இப்ப இல்ல. நீ அவரை பார்த்திருக்கவே முடியாது. ஏன்னா உனக்கே வயசு 60 தான் இருக்கு. நீ எப்படி வந்து அவர்களை குருவாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் தான் என்னோட குருன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குருன்னு நான் டிக்ளேர் பண்றேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயமா அது? இவர்கள் தான் என்னுடைய குரு அப்படின்னு டிக்ளேர் பண்றதுக்கான விஷயமா குரு? குரு சிஷ்ய உறவுங்கிறதே ரொம்ப புனிதமான உறவு. முதல்ல குரு நம்மள சிஷ்யனா ஏத்துக்க வேண்டாமா? எதுவுமே எதுவுமே வந்து மேலேந்து ஹைரார்கி வர வேண்டாமா? நம்ம பாட்டுக்கு இதுதான் என்னோட குரு அப்படின்னு நம்ம நினைக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா குருவும் நம்ம சிஷ்யன் இல்ல, நமக்கு இவனுக்கு நம்ம ஹிதம் பண்ணணும், அவனுக்கு தொடர்ந்து உபதேசங்கள் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது. அதனாலதான் நான் கிளாஸ்ல அடிக்கடி சொல்றது, குருனாலே லைவ் குரு தான் இருக்கணும். நம்ம வந்து போட்டோ குரு எல்லாம் நம்மளுக்கு ஒத்தே வர. அவர்கள் எப்பேற்பட்ட குருமார்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் உயிரோடு இருந்த போது அவர்கள் நிறைய பேருக்கு நன்மைகள் செய்திருப்பார்களாக இருக்கலாம். ஆனா அந்த அந்த ஸ்டாச்சர் எல்லாம் நம்ம மதிக்காம எல்லாம் இல்ல. சுவாமிஜி வந்து ரொம்ப கிளியரா சொல்லுவார், எவ்வளவு பெரிய குருவாக இருந்தாலும் சரி, ஒன்ஸ் அவர் போட்டோ ஆயிட்டாருன்னா அதுக்கப்புறம் நாம அவர் தான் என்னோட குரு எப்பவுமே அப்படிங்கிறது கிடையாது. நம்ம புதுசா இப்ப நம்ம போய் படிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, நான் இப்பதான் சாஸ்திரம் படிக்கிறேன். சாஸ்திரம் படிக்க ஆரம்பிக்கிறச்சே எனக்கு குரு உயிரோடு இருக்கணும். நடுவுல அந்த குரு வந்து சமாதி ஆயிட்டாருன்னா அது பிரச்சனை கிடையாது. ஆனா குரு நான் வந்து ஆரம்பிக்கிறதே நான் ஏபிசிடியே நான் போட்டோ வச்சுதான் பண்ணுவேன்னு அந்த மாதிரி ஒத்துக்கவே முடியாது அத அப்படின்னு சொல்லி, அது பரம்பரையில வராது அப்படின்னு சொல்லுவார். எதுக்கு நான் சொல்றேன் இதெல்லாம் அப்படின்னு சொன்னா, இந்த மருந்து அப்படிங்கிறது பிறவி பிணிக்கு மருந்து. அதை கொடுப்பது த்ரூ குரு, இறைவன் தான் கொடுக்கிறார். அந்த இறைவன் என்ன ஆட் பண்ணி கொடுக்கிறார்னா அனுகிரகம்ங்கிற முக்கியமான விஷயத்தை ஆட் பண்ணி கொடுக்கிறார். அதை எனக்கு நீ கொடு. பிறவி மருந்தினனே பிறவி பிணிப்பட்டு மடங்கினர்க்கே. நான் வெளியில அர்த்தமே தேட வேண்டாம், அவரே போட்டார். மருந்தினனேனா என்னப்பான்னு கேட்கவே வேண்டாம். இதுல வந்து சொற்பொருளே தேவையில்லை. ஏன்னா அடுத்த 2-3 சொற்கள் அதைத்தான் விளக்குறது. பிறவி பிணிக்கு மடங்கினர்க்கே அப்படின்னா, அந்த பிறவி பிணிக்குள் அகப்பட்டு கொண்டு திண்டாடி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு எது மருந்து அப்படின்னா பவ ஔஷதம். பவ ஔஷதீஸ்வரர் அப்படின்னு திருத்துறைப்பூண்டியில இருக்கிற சுவாமிக்கே பேர். பவ ஔஷதீஸ்வரர்.
ரொம்ப அழகான சுவாமி. அங்க கோவிலும் ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப பழைய கோயில். ரொம்ப பிராச்சீனமான தமிழ்ல கோவில் அது. அதுக்கு பேர் என்ன? தமிழ்ல அது அவருக்குடைய பேரு. தமிழ்ல வந்து பிறவி பிணி தீர்த்தநாதர்ன்னு நினைக்கிறேன். ஓகே. கரெக்டா? என்ன பவ ஔஷதீஸ்வரன், ஔஷதம்னா மருந்து. பிறவி பிணிக்கு மருந்தானவர்னு அதுக்கு பிறவி இன்னும் மருந்து. கொஞ்சம் இதுவா இருக்கும். ம், ம். ஓகே. ஆனா எனக்கு சான்ஸ்கிரிட் இது, ஏன்னா எங்க அப்பாவோட ஊர் அது. அதனால எனக்கு வந்து அவர் சொல்லி சொல்லி பவ ஔஷதீஸ்வரர் அப்படி சொல்லி சொல்லி எனக்கு அதுதான் வந்து ஞாபகத்துல இருக்கு. ஆ, அது இருக்கும். நல்ல செந்தமிழ்ல ஒரு அழகான பேர் இருக்கு. ம், ம். தேடி பார்த்தது. எதுக்கு சொல்றேன்னா, சுவாமிக்கு பேரே அதுதான். பவ ஔஷதீஸ்வரங்கிறது சுவாமிக்கு பேரே தான். அதைத்தான் இங்க போடுறாரு அவர். மருந்தினனே பிறவி பிணிப்பட்டு மடங்கினர்க்கே அப்படின்னு. சோ இதோட டேக்அவே என்ன அப்படின்னா, நான் புதுசா உன்கிட்ட வந்திருக்கேன் அப்படிங்கறதுனால என்ன விட்டுறாத நீனு. நீ என்ன அவன்கிட்ட முழுமையாக என்னை ஒப்புவித்து விட்டே, நீ என்னை வைத்துக்கொள் அல்லது விற்றுக்கொள் அல்லது அடமானமாக வைத்துக்கொள். எப்படி நீ என்னை உபயோகப்படுத்தினாலும் அதை நான் கேள்வி கேட்க மாட்டேன். நீ எப்பேற்பட்டவன் அப்படின்னா, என்னுடைய பக்தன் அல்லாதவன் என்ற பாகுபாடே இல்லாமல் அருளக்கூடியவன். அப்பேற்பட்ட நீ எனக்கு இந்த பிறவி பிணிக்கு மருந்தாக எனக்கு அருள் புரிய வேண்டும். இதுதான் அவர் கேட்கக்கூடிய ரிக்வெஸ்டா இருக்கு. மேற்கொண்டு இருக்கிறது நம்ம அடுத்த நாளைக்கு உள்ள சத்சங்கத்துல படிப்போம். விருந்தின நேனைன்னு தான் இருக்கு இல்லையா என்னோட புஸ்தகம்? விருந்தின நேனை. விருந்தின நேனை தான் சொன்னேன். ஓகே, அதான் என்னோடது. நான் தான் தப்பா விருந்தின நேன் என்னோட புஸ்தகத்துல. உங்களுதுல எப்படி இருக்கு? அதான் என்ன அது ஆக்சுவலி விருந்தின நேனைங்கிறது. விருந்தினன்னா கெஸ்ட். கெஸ்ட். ஓகே. கெஸ்ட். கெஸ்ட்ங்கறத எப்படி சொல்றாருன்னா, நான் இப்பதானே வந்து ஜாயின் பண்ணிருக்கேன், அதனால நான் புதுசா அதனால அந்த பொருள்ல சொல்றேன். புது அடியார்ங்கிற பொருள்ல. புது அடியார். புது அடியார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ திருச்சிற்றம்பலம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச்.